ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. ஓயில் ஆன்லைன் app, trusted by more than 10,000 families. எடப்பாடி பழனிசாமியோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிறது உண்மையிலே என்னன்னா சம்பாத்தியத்தை காப்போம் சம்பந்தியை மீட்போம் அப்படிங்கிறது தான் அதோட இலக்கு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு உள்ள அளவு கோயில் உள்ள பல 1000 வருஷம் 2000 வருஷம் கோயிலெலாம் வடநாட்டை பார்க்கக்குள்ள தமிழ்நாட்டில் பல கோயில்கள் பழமையான கோயில்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் அதிகமாக சாமி கும்பிடக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஏன் பிஜேபி இங்கே கால் ஊன்றி இயலவில்லை என்றால், விஜய் ரசிகர் மன்றமாக இருந்தது, அரசியல் கட்சியாக மாறி இருக்கே ஒழிஞ்சு இன்னும் விஜயால் மாநில பொறுப்புகளுக்கு கூட ஆள்களை போடல. இன்னும் அந்த 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 விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி முழுமையான அரசியல் கட்சியாக இன்னும் பரிமளிக்கவில்லை. நிர்வாகிகளில் இன்னும் குழப்பங்கள் இருக்குது. நிர்வாகிகள் பல மாநில நிர்வாகிகள்லாம் போடலை. அவங்களுக்கு இன்னும் அவங்க கிராஸ் ரூட் லெவலில் போடணும். கட்சி ஆரம்பித்து 1 ஆண்டு தாண்டி போச்சு, கிட்டத்தட்ட 2 ஆண்டு நெருங்கக்குள்ளே இந்நேரம் அதுக்குள்ளே வேலையை பார்த்துருக்கணும். பட் விஜயை பொறுத்தவரையும் என்ன பிரச்சனைனா, உடன்பிறப்புகள் அப்படின்னா திமுக தொண்டர்கள் அனைவரும் என்னுடைய சகோதர சகோதரிகள்னு சொன்னார். அதே போல் எம்ஜிஆரை பார்த்திங்கன்னா ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்களேம்பார். அதனால் அந்த 2 கட்சியிலையும் கட்டமைப்பு சரியாக இருக்கிறதுனால அந்த கட்சி 2ம் வலுவாக இருக்குது. மற்ற கட்சிகள் அந்த அளவுக்கு வளராத காரணத்தினால தான் whenever any election is conducted in Tamil Nadu, it will be DMK versus ADMK. வேறு யாரும் புதுசாக உள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு பெரும் ஆபத்து இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் சூழ்ந்திருக்கு. என்னன்னா, ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராமசையன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தற்போதைய தமிழகத்தில் அதிகம் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அதிமுகவுடைய அந்த சுற்றுப்பயணம், எடப்பாடி பழனிசாமியோட அந்த சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லலாம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு லோகோவோடு அவங்க சுற்றுப்பயணத்தை கடந்த 3வது நாளாக இன்றைக்கி தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? திமுக ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிமுகவும் அந்த களத்தில் இப்போ இறங்கி அதற்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி போயிட்டுருக்குன்னு முதல்ல பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமியோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிறது உண்மையிலே என்னென்னா சம்பாத்தியத்தை காப்போம் சம்பந்தியை மீட்போம் அப்படிங்கிறது தான் அதோட இலக்கு. யார் சம்பந்தியை காப்பாற்ற? எடப்பாடியோட சம்பந்தியை. எதனால்? அவர் அமலாக்கத்துறை சோதனையில் மாட்டிக்கிட்ட காரணத்தினால தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு கட்டாய கூட்டணி வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால் இப்போ அவருடைய அந்த பயணம் என்பது தமிழகத்தின் மிகப்பெரிய காமெடி ஷோ. ஏன்னா அவருக்கே என்ன பேசுகிறோன்னு தெரியாமலே பிதட்டி கொண்டு வருகிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைமையை பொறுப்பில் இருப்பவர் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல், ஒரு நாவடக்கம் இல்லாமல் பேசி கொண்டிருக்கிறார். முதலமைச்சரை பெயரை சொல்லி ஒரு மரியாதையாக ஒரு மரியாதையை கூட இல்லாமல் ஒருமையில் பெயரை சொல்லி அழைக்கிறார். இந்த மாதிரி பண்பெல்லாம் அவர் எங்கே கற்றுக்கிட்டாருன்னு தெரியல. ரொம்ப அதாவது ஒரு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்றால் பேரறிஞர் அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இப்போது இருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2001 எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். 2011 அவங்கெல்லாம் எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொண்டார்கள், எவ்வளவு நாகரிகமாக வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள், சொற்றொடர்களை பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையாக பேசினார்கள் என்பதை தமிழக வரலாறு நன்கு அறியும். அதே நேரத்தில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன வகையில் பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாருன்னு அவர் பேச்சை கேட்டால் நாராசமாக இருக்குது. ஒரு தமிழகத்தை ஒரு 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 75 ஆண்டுகால இயக்கத்தினுடைய தலைவர், 50 ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், மிசாவிலே மக்களுக்காக சிறை சென்று வந்தவர், இப்படி பல்வேறு அரசியலிலே தனக்கு பல்வேறு நீண்ட நெடும் பயணம் மேற்கொண்ட திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் வா போ என்று ஒருமையில் அழைத்து பேசுவது அநாகரிகமாக இருக்கிறது.
எதிர்க்கட்சி தலைவர் என்றால் அது ஒரு அந்தஸ்து மிக்க பதவி. அரசு தவறு செய்வதை தட்டி கேட்கக்கூடிய இடத்திலே இருந்து மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அரசிடம் எடுத்து சொல்லி வாதாடி போராடி பெற்றுத்தரக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டிய எடப்பாடி ஒரு 3ஆம் தர அரசியல்வாதி மாதிரி, 3rd ரேட்டட் பொலிட்டீஷியன் மாதிரி பேசுவது அசிங்கமாக இருக்கிறது. தமிழகத்துக்கு ஒரு இழிவாக இருக்குது. ஏன்னா தமிழகம் என்றாலே எடப்பாடி மட்டும்தான் அப்படி பேசியிருக்காரா? வேற யாருமே அப்படி பேசல. அந்த 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 அந்தஸ்தில் உள்ள அவர் தான் அப்படி பேசுகிறார். இல்லை, மற்ற யாருமே அந்த மாதிரி பேசுனதே இல்லைன்றீங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த யாரும் அது போல ஸ்டாலின் அவர்களும் அந்த மாதிரிலாம் தரம் தாழ்ந்து பேசியதே கிடையாது, பேசினதே கிடையாது. ஊர்ந்து சென்ற இந்த சட்டமன்றத்துல ஊர்ந்து சென்றவர்கள் நாங்கள் இல்லை, அவிழ்ந்து சென்றவர்கள் நாங்கள் இல்லை. அது ஊர்ந்து சென்றது அப்புறம் எப்படிங்க சொல்றது? அதுக்கு வேற என்ன வார்த்தை சொல்லுங்க, ஏதாவது இலக்கிய புலவர்களை கேட்டு சொல்லுங்க. ஊர்ந்து போறவங்கள ஊர்ந்து போனதா தான் சொல்லுவாங்க. ஊர்ந்து போறதுக்கு 2024 உதயநிதி ஸ்டாலின் கூட முட்டி போட்டு போய் சசிகலாவோட அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, முட்டி போட்டு போனதுங்கிறது கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தையா? முட்டி போட்டுன்றது கெட்ட வார்த்தை கிடையாது. முட்டி போட்டு என்ன பண்ணீங்க அப்படின்றது அப்படின்னு அவர் ஒரு கேப் விடுறாரு இல்லையா? அதுங்க அந்த படத்தை பார்க்கல. இல்ல பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம் தான். நீங்க உதயநிதி ஸ்டாலின் அதுல சேர்த்துக்கலன்றதே சந்தோஷம் தான். பரவாயில்ல, நீங்க 4 பேரோட முடிச்சு. இல்ல அதாவது நீங்க அவர் பேசுனது முட்டி போட்டு போனீங்களான்னா, முட்டி போட்டு போனதா முட்டி போட்டு போனீங்கன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? எடப்பாடி பழனிசாமி போல் தரம் தாழ்ந்து விமர்சித்த ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டிலே கிடையாது. அது என்ன, அதாவது அந்த இது சொல்லுவாங்கள்ல, வாங்குற காசை தாண்டி கூறான் ஒய்யாலோங்கிறவனு ஒரு பழமொழி ஒரு வடிவேலு சொல்லுவான். அந்த வடிவேலு சொல்லுவார் நடிகை சினிமாவில். அந்த மாதிரி இவர் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக பாரதிய ஜனதா கூட கோயில் நிதியிலிருந்து கல்விக்கூடங்கள் கட்டுவதையோ கல்லூரி தொடங்குவதையோ பள்ளிக்கூடம் தொடங்குவதையோ எதிர்க்காத நிலையில் பாரதிய ஜனதாவை தாண்டி ஒருபடி மேலே போய் அதெல்லாம் பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ கட்டக்கூடாது அப்படிங்கிறார். இவர் எந்த கட்சியில் இருக்காரோ அந்த கட்சியினுடைய நிறுவனர் 1980 அறநிலைத்துறை பணம் மூலம் ஒரு கல்லூரியை தொடங்கி இருக்கிறார். பழனி ஆண்டவர் பல் தொழில்நுட்ப கல்லூரி திண்டுக்கல். அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம என்ன பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோங்கிறதே தெரியாமலே பேசி கொண்டு இருக்கிறார். அது இந்த மாதிரி ஒரு 3ஆம் தரமான பேச்சுக்கள் தமிழ்நாடு என்றைக்குமே அகில இந்திய அளவில் தமிழ்நாடு அரசியல் களம் என்பது ஒரு கண்ணியம் மிக்க ஒரு கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய அளவில் ஒரு 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 நல்ல முறையில் உள்ள ஒரு அரசியல் களம். இங்கே என்னதான் மனமாச்சரியங்கள் இருந்தாலும் கூட தனி நபர் விமர்சனங்கள் அதிகம் இல்லாத ஒரு மாநிலமாக பார்க்கப்பட்டு வந்தது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுமைகள் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகள் வாழ்ந்த இடத்துல இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி 3ஆம் தர அரசியல்வாதி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பேசுகிறது வருத்தத்தை அளிக்குது. தமிழ்நாட்டினுடைய இமேஜை இது குறைக்கும். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவர் பேசுகிற பேச்சை வடநாட்டு தொலைக்காட்சிகளோ இல்லை ஆங்கில தொலைக்காட்சிகளோ இதை மொழிபெயர்த்து வெளியிட்டாங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு என்பது ஒரு உயர்ந்து நிற்கக்கூடிய மாநிலத்தில் இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவரான்னு பார்க்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய சூழலில் நம்ம நின்று கொண்டு இருக்கோம். மனசு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் எதிர்க்கட்சி தலைவர்னால் அந்த அந்தஸ்து, அந்த நாகரீகம், அவை அடக்கம், சொல்லை எப்படி ஆளணும், சொல்லை எப்படி வெல்லணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கணத்தை எல்லாம் மறந்து விட்டு புறந்தள்ளி விட்டு மரபை மீறி பேசி கொண்டு இருக்கிறார். நான் கேட்டுக்கிறதே என்னென்னா, உங்களுக்கு 2026 11வது தோல்வியை சந்திக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே அவர் 10 தோல்வி பழனிசாமின்னு அவருக்கு பேர். ஏன்னா 10 தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியாக நடந்திருக்கிறார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு இடைத்தேர்தலோ ஒரு உள்ளாட்சி தேர்தலோ ஒரு பாராளுமன்ற தேர்தலோ ஒரு சட்டமன்ற தேர்தலோ எந்த தேர்தலையும் ஜெயிக்கலை. இப்போ வெற்றிகரமாக 11வது தோல்வியை சந்திக்கிறதுக்காக 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தான் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கார். அதனால் அவருக்கு அந்த பதட்டத்தின் விளைவாக என்ன பேசுகிறோன்னு தெரியல. கொஞ்சம் அவர் பேசுகிறத அவரே அந்த வீடியோலாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு அவரை கொஞ்சம் திருத்திக்கிட்டு நாகரிகமாக பேசினால் தமிழ்நாட்டினுடைய பெயர் கெடாமல் இருக்கும். அந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவங்க ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கீங்க, எதிர்க்கட்சியாக அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க, அவருக்கு வரக்கூடிய கூட்டம் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2011 சட்டமன்ற தேர்தலில் வடிவேலு நடிகர் அவர்கள் விஜயகாந்தை விமர்சித்தார்.
கூட்டம் எக்கச்சக்கமாக கூடுச்சு. கூட்டத்தை வச்சு நீங்கள் எந்த முடிவும் பண்ண முடியாது. இந்த கூட்டம் ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லை. அதாவது நேற்று மாலை திருவாரூரில் முதலமைச்சர் அவர்கள் சாலை வளம் என்று சொல்லக்கூடிய ரோட் ஷோ, சாலை வளம் மேற்கொண்டார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் புன்முறுவலோடு வந்து செல்ஃபி எடுத்துக்கொள்வதும், கை கொடுப்பதும், பொன்னாடை கொடுப்பதும், புத்தகங்கள் கொடுப்பதும், மனுக்கள் அளிப்பதும், அது அந்த முதலமைச்சர் எங்கு சென்றாலும் இன்றைக்கு ரோட் ஷோ என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் ஆர்வமாக வந்து கலந்து கொண்டு தங்களுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமகன் தங்கள் வீட்டு பிள்ளையை வரவேற்க ஆசையாக வந்து நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தை பார்க்கக்குள்ள இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கூடிய கூட்டம் சொற்ப கூட்டம் தான். பெரிய அளவு கூட்டம் இல்லைன்றீங்க? கூட்டம் இல்லை, அது ஒரு கூட்டமே இல்லைங்க. ஆமாம். இங்கே இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். 2 நாட்களாக கரூர் மாவட்டத்திலும் இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்திலும் கழகத்தின் இளைஞர் அணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமாகிய வருங்கால தமிழகம் திரு உதயநிதி ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, டிவி நியூஸ்லாம் பாருங்கள். கூட்டம் எப்படி கூடுது. மலர் தூவி வரவேற்கிறார்கள். மக்கள் வெள்ளத்தில் நீந்தி கொண்டு வரார் உதயநிதி ஸ்டாலின். ஆமாம், வேணா உங்களுக்கு படம் வேணாலும் நான் காட்டுறேன். ஓகே, அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க காட்டினாதான் உண்டு. இல்லை இருக்கு. நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வரார். மக்கள் நல்ல திட்ட பணிகளை கொடுக்கறதுக்கு. அதை பார்க்கக்குள்ள எடப்பாடிக்கு கூடிய கூட்டம் என்பது சொற்ப கூட்டம். கோயம்புத்தூர் போனப்போ கூட்டம் இல்லாமல் போயிடுச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். விஜய் போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் போனார். விஜயை தாண்டி கூட்டம். விஜய்க்கு போனது ஒழுங்கற்ற கூட்டம். விஜய்க்கு போனது வந்து விமான நிலையத்தில் உள்ள பூந்தொட்டியெல்லாம் உடைச்சி, அந்த பேரிகார்டெல்லாம் உடைச்சி, மறுநாள் போலீஸ் வந்து ஒழுங்குபடுத்துகிற அளவுக்கு அந்த ஒரு ஒழுங்கற்ற கூட்டம். அதே மறுநாள் வந்து உதயநிதி வரும்பொழுது மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்தார். அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அது ஒரு கட்டுக்குள் இருந்த கூட்டம், கட்டுப்பாடான கூட்டம். கண்டிப்பாக எனக்கு அனுப்புங்க, நான் எதுலேயுமே பார்க்கல அந்த செய்தி. நீங்கள் என்னன்னா மீடியாக்கள் வந்து இப்போ இந்த தேர்தல் நெருங்க அந்த எதிர்கட்சிக்கு பிடி மாரி ஆயிடுறீங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு சில விஷயங்களை வந்து பார்த்தாலும் இவ்வளோ நாள் அந்த கலர் பிளைண்ட்னஸ் மாதிரி உங்களுக்கு அந்த நேரத்தில் திமுகவோட நல்ல விஷயங்களை பார்க்கக்குள்ள உங்களுக்கு கண்ணு குருடா போயிடுது. அது என்ன காரணம்னு தெரியல. அதனால உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இந்த பேட்டி முடிந்தவுடன் அனுப்பி வைக்கிறேன். உங்கள் வாட்ஸ்அப் தாங்குமான்னு எனக்கு தெரில. அந்த அளவுக்கு புகைப்படங்கள் இருக்குது, கூட்டங்கள். பார்த்துட்டு அடுத்த முறை கேள்வி கேட்கக்குள்ள அதெல்லாம் பார்த்துட்டு கேள்வி கேட்க. இல்லை, உண்மையாகவே அந்த செய்தியை நான் பார்க்கல. அப்படி ஒரு செய்தி அதான் நான் சொல்றேன். மீடியாக்கு ஒரு மீடியாக்கள் எதிர்கட்சியினுடைய நீங்க தான் சொன்னீங்க மீடியாக்கள்ல அப்படி வந்துச்சு. இல்ல பி டீம் ஆனதுனால நீங்க வந்து அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்க தான் அப்படியே அப்படி வந்துச்சு, நான் பார்க்கலையே. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பத்தி செய்தி வந்தா உடனே அப்படி ஒரு தள்ளுறீங்க. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. முதலமைச்சரையும் துணை முதலமைச்சர் பற்றி நல்ல செய்திகள் வந்தா அப்படி தள்ளிடுறீங்க. என்ன நல்ல செய்திகள்? செய்திகள் தான் எவ்வளோ செய்திகள். ஆமாம், எவ்வளோ. அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு இடைநிலை இல்லா கல்வி, ஸ்கூலுக்கு போனவங்க ட்ராப் அவுட்ஸ் இல்லாத நம்பர் 1 ஸ்டேட்டாக இருக்குது. அதே பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், இங்கே மத்திய பிரதேசம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்குது. கல்லூரியில் சேர்க்கை விகிதம், தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது. பள்ளியினுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது. கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் படிச்சுட்டு நம்ம முதல்வன் திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் இடம் அதிகமாக கிடைத்து மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஐஏஎஸ் போன்ற தேர்ச்சியிலே இப்போது கடந்த 4 ஆண்டுகளாக அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள். கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது. அதே போல் உள்கட்டமைப்பு வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகள், சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், பாதுகாப்பான குடிநீர், விளக்கு வசதிகள், இதெல்லாம் வந்து இந்த 4 ஆண்டுகளில் வந்து நன்றாக இருக்கிறது. நீங்கள் வந்து வடநாட்டை பார்க்கக்குள்ள தமிழ்நாடு எவ்வளவோ. ஏன் வடநாட்டை போய் பார்க்கணும்? இல்லை, நீங்கள் தானே கம்பேர் பண்ணுறீங்க. எதை கேட்டாலும் நீங்கள் உடனே வடநாடு எப்படி இருக்கு, இல்லை எதை கேட்டாலும் உடனே நீங்கள் நீங்க ஏன் கீழே இருக்கிறவங்களே பார்க்குறீங்க? உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களே. எங்களுக்கு மேலே வேற மாநிலம் இல்லை, தமிழ்நாட்டே இல்லை, எதுவுமே இல்லை. சரி, தமிழ்நாட்டை தாண்டி எந்த மாநிலம் சொல்லுங்க. நான் கேட்குறேன், இந்தியாவிலே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. இந்தியாவில் நீங்கள் நாடுனே போயிடுங்களா? ஏன் எப்போதும் இல்லை, நான் சொல்றதை கேளுங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டை தாண்டி நல்லா தமிழ்நாடு சூப்பரா இருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு ஒரு மாநிலத்தை சொல்லுங்க. சொல்றேன் சார், தமிழ்நாடு தான் சார். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சார் தமிழ்நாடு ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா? இன்னைக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை
கனடாவில் ஃபாலோ பண்ணுறாங்க, கனடா பள்ளிக்கூடங்களில். அப்படிங்கக்குள்ள ஒரு மாநில திட்டம் உலகளாவியத்தில் முன்னேறிய நாடு என கருதக்கூடிய முன்னேறிய டாப் 5 டெவலப்டு நேஷன்ஸில் ஒரு நாடாக இருக்கக்கூடிய கனடாவில் இன்றைக்கி இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த திட்டம் வந்து எவ்வளோ நல்ல திட்டம். அதெல்லாம் பாராட்டுங்க. யாரும் பாராட்டாம எல்லாருமே பாராட்டுங்க. அதை விட்டுட்டு வந்து நான் கேட்குறது, ஏன் வடநாடு மத்திய பிரதேசத்தில் பாருங்க, ஊபியில் பாருங்கன்னு எப்பவுமே இதையே சொல்றீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னால் தானே காட்ட முடியும். ஏன்னா உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஒன்று என்ன சொல்கிறீங்க, உத்தரப்பிரதேசத்தில் அது நடக்குது, மத்திய பிரதேசத்தில் என்ன, உத்தரப்பிரதேசத்தில் பல சாலைகளே கிடையாது, பள்ளிக்கூடங்களே பல கிராமங்களில் கிடையாது, பாதுகாப்பான குடிநீர் கிடையாது, பல வசதிகள் உள்கட்டமைப்பு வசதிகளே கிடையாது. அந்த போல மாநிலங்களில் போய் இந்த எல்முருகன், அண்ணாமலை, நயினா நாகேந்திரா, வானதி சீனிவாசன்லாம் போய் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டெல்லாம் திராவிட மாடல் அரசை குறை சொல்லுங்கள். திராவிட மாடல் அரசை பொறுத்தவரையும் எல்லோருக்கும் எல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் ஏதாவது ஒரு அரசினுடைய திட்டம் சென்று அடைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான சூழலில் தமிழ்நாடு இருக்குது. ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி 4 ஆண்டு முடிந்து 5 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஆன்டி இன்கம்பன்சி வேவ் என்று ஒவ்வொரு ஆட்சிக்கும் வரக்கூடிய எதிர்ப்பலை சுத்தமாக இல்லை. அதனால தான் இன்றைக்கி ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமாகிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து அவர் முதல் கடைமட்ட தொண்டனாகிய நான் வரை இன்றைக்கு ஒவ்வொரு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்க்கிறோம். திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் எப்படி இருக்கிறது என்று மக்களை கேட்கிறோம். எங்களை மக்கள் அன்போடு வரவேற்கிறார்கள். இன்றைக்கு திட்டம் தொடங்கி ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் தொடங்கி ஒரு வார காலத்திற்குள் 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்தாச்சா? ஆமாம், ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இல்லைங்கிறதுக்கு இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டமே ஒரு சாட்சி. ஏற்கனவே எவ்வளோ இருக்காங்க, இப்போ எவ்வளோ சேர்ந்துருக்காங்க? இல்லை, இப்போ இன்னைய லெவலில் 50 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. ஏற்கனவே 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட இயக்கம். ஓகே. இந்த திட்டம் வந்து 3/7/2025 தொடங்கப்பட்டு 15/8/2025 வரை தொடர்ந்து 42 நாட்கள். 1/7 வந்து தலைவர் தொடங்கி வச்சார். நாங்களாம் 3/7 தொடங்க ஆரம்பித்தோம். 45 நாட்கள் முடியும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3 கோடியிலிருந்து 4 கோடி உறுப்பினர்கள் கொண்ட இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக இயக்கம். ரெண்டாவது, இந்த நாங்கள் சேர்க்குறது பூரா ஆன்லைனில் கம்ப்ளீட்டாக ஓடிபி கொடுத்து சயின்டிஃபிக் மெத்தடில் சேர்க்குறோம். இதில் வந்து டூப்ளிகேஷனுக்கே வேலை கிடையாது. அதனால நாங்கள் ஏற்கனவே சேர்ந்தவங்களும் தான் சேர்க்குறோம். மொத்தமாக எல்லா உறுப்பினர்களும் சேர்க்குறோம். இல்லை, இந்த மிஸ்டு கால் பிஜேபியில எல்லாம் ஒரு இது பண்ணாங்க பாருங்க, மிஸ்டு கால் கொடுத்துக்கிட்டு அவங்களே 10 கால அது அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஓரணி ஏற்கனவே இருக்கிறவங்களையும் சேர்த்துக்கிறீங்கன்னா அது எப்படி 50 லட்சம் சேரும்? இருக்கிறவங்களையும் உறுப்பினர்களாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது என்னன்னா, ஏற்கனவே உறுப்பினர் தானே, அப்புறம் திருப்பி அவங்க எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாங்க யாருக்கு சார் கணக்கு காட்டணும்? கணக்கு காட்டுறதுக்கு ஒரு 50 லட்சம் பேர் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தா அவங்களை சேர்த்துக்கிறது. கணக்கெல்லாம் யாருக்கும் நாங்க காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஒண்ணுதான் இதுவும் சார், மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். மக்கள் தான் எஜமானர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். அப்படிங்கக்குள்ள நாங்க யாருக்கு கணக்கு காட்டணும்? நாங்க அதாவது திமுகங்கிறது இன்னைக்கு நேற்று வந்த இயக்கம் அல்ல. 1949 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி ராபின்சன் பூங்காவில் கொட்டுமழையில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். அந்த இயக்கத்துக்கு வந்து யாருக்கும் கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் எங்களுக்கு மக்களை தவிர யாரும் எஜமானர் இல்லை சார். மக்கள் தான் சார் எங்களுக்கு எஜமானர். அந்த எஜமானர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் எங்களோடு இருக்காங்க. நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நம்பர்ஸ் வர வேண்டிய ரீசன் என்னவா இருக்குன்னு கேட்குறேன் சார். சேர்க்க சொல்லிட்டு இருக்கோம் சார். 1 கோடி பேரை சேர்த்துட்டோம் அப்படின்னு. இப்போ பாஜக கூட அப்படிதானே சொல்லிட்டு இருந்துச்சு, இவ்வளோ பேரை சேர்க்கிறோம், இவ்வளோ பேரை சேர்த்து. நாங்கள் ப்ரூஃப் கையில் வச்சுருக்கோம், ஆதாரம் காட்டலாம். இன்னைக்கு ஒரு மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் 182வது பூத்தில் முதல் நாள் எவ்வளோ பேர் சேர்த்துருக்கோம், 2ஆம் நாள் இன்னைக்கு வரையும் எவ்வளோ பேர் சேர்த்துருக்கோம், இதில் பழைய உறுப்பினர் எவ்வளோ, புதிய உறுப்பினர் எவ்வளோன்னு எங்களால் சொல்ல முடியும். அந்த போல அகில உலக அளவில் எந்த இயக்கத்திலேயாவது ஒரு குறிப்பிட்ட பூத்தில் இல்லை குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ உறுப்பினர் இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட கணக்கு இருக்கான்னு கேளுங்க, சொல்ல முடியாது. அதான் சார் திமுக. ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களால் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு அடித்தட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் எல்லோருக்கும் எல்லாம்
ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சமம்னு இந்த ஷரத்து 14 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈக்குவாலிட்டி இல்ல பிஃபோர் லா. உண்மைதான். நான் அதெல்லாம் வந்து அதை வந்து அதனுடைய ஒரே உதாரணம் என்னன்னா திமுக தான். அதனாலதான் நீங்க மக்களை மதிக்கக்கூடியவங்க, அதனாலதான் பட்ட நாமம் அப்படின்னு சொல்லி மூத்த அமைச்சர்கள்லாம் முன்னாடி பேசியிருக்காங்க. நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. அதாவது ஒரு சிலர் வயோதிகத்தின் காரணமாக பேசுறதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டாம். அவரு பேசின இல்ல அதாவது ஒரு விஷயம் இல்ல அதாவது பேசினாரு, அவரே வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டார். கேட்டுனா அமைதியா இல்ல அதுக்கப்புறம் அதை போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது இப்ப நம்ம பேசுற டாபிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இதுதான் நான் சொன்னேன் உங்களை ஆரம்பத்துல இருந்து மீடியா வந்து எதிர்கட்சிகளோட பி டீம்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப புரியுதா? நீங்க 4 வருஷமா உங்களோட இப்ப நான் சொன்னது உண்மை புரியுதா? நீங்க பி டீமா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. என்னைக்கு நாங்க என்ன செய்யறோமோ அதை சொல்றோம். மக்களுக்கு தெரிஞ்சது சார், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க சார். ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இல்ல மக்களுக்கு தெரிஞ்ச காரணத்தினால தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 100% வெற்றி, அனைத்து இடைத்தேர்தலிலும் 100% வெற்றி. 2024 பாராளுமன்ற தேர்தலில் 100% வெற்றி. இந்தியா எங்கும் மோடி ஜெயிக்குது, தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. 40 100% வெற்றி ஒரு மாநில கட்சி பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதனால் அந்த 40 தொகுதியை நாங்கள் ஜெயிச்சது 100% வெற்றி. எங்களுடைய 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம், புரியுதா? அதனால் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். நீங்கள் என்னதான் எடப்பாடியோடு சேர்ந்து கூவினாலும் ஒன்றும் நடக்காது. நாங்கள் ஏன் சார் எடப்பாடியோடு சேர்ந்து கூவணும்? எங்களுக்கு அந்த அவசியமே கிடையாது. அப்படி தானே கூவிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து மீடியாக்களை வச்சு எவ்வளவு வேலைகளை பார்த்துருக்கீங்க. இந்த 4 வருஷம் கழிச்சு எடப்பாடிக்கு ஒரு விஷயம் கூடுது அப்படின்னு சொன்னா நீங்க அதை மீடியாக்களுக்கு நாங்க சொல்றதே என்னன்னா, எங்க திட்டங்கள் மக்களை சென்றடைய உதவுங்கள்ங்கிறோம். அவங்களுக்கு மக்கள் நாங்கள் இந்த திட்டம் இருக்குங்கிறத மீடியா மூலயமா ஒரு விழிப்புணர்வு எடுப்படுத்துங்கன்னு தான் சொல்கிறோம். இங்கே எங்களை ஆதரிங்கன்னு நாங்கள் சொல்லலை. மீடியாக்கள் என்றைக்கு நடுநிலைமையோடு இருக்க வேண்டும் என்பது தான் திமுகவினுடைய ஆசை. அந்த நடுநிலைமையோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்லுவீங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த 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 இப்போ நடத்தக்கூடிய இந்த கூட்டத்தில் பேசுகிற பேச்சுக்கள் சரியான பேச்சான்னு ஒரு நடுநிலைமையான மக்களை சந்தித்து கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காருங்க. சாதாரணமாக நான் சொல்லலை, நடுநிலைமையாக டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, ஒரு மாணவன், ஒரு 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 உழைப்பாளி பேசுகிற பேச்சே என்னங்க எடப்பாடிக்கு என்னங்க ஆச்சு, ஏங்க அப்படி பேசுகிறாரு, மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு, தோத்துருவோன்னு பேசுகிறாரா, விரக்தியில் பேசுகிறாரா, பயத்தில் பேசுகிறாரா, இதில் பிதற்றுறாரா, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. ஏதாவது உளவியல் ரீதியாக பிரச்சனையா, மன ரீதியாக பிரச்சனையா? ஏன் அப்படி இதெல்லாம் நீங்க போற இடத்துல மட்டும் பேசுறாங்களோ? நீங்க எங்கேயாவது போகும்போது ஒரு டீ கடையில நிற்கும் போது அங்க மட்டும் இதெல்லாம் நாங்க வந்து மக்களோட மக்களா இருக்கிறதுனால எங்களுக்கு உழுது. இல்ல நாங்களும் போறோம், நீங்க மேல்தட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு புரியல. இல்ல நீங்க அதிமுகவோட இருக்கிறதுனால உங்களுக்கு புரியல. நாங்க அதிமுகவோட இல்ல சார், நாங்களும் டீ கடைக்கு போறோம். அப்ப நாங்க போற இடத்துல அதிமுக தான் இருக்குமா டீ கடையில? நீங்க போற இடத்துல மட்டும் திமுக காரங்க இருப்பாங்க. மக்களோடு இருக்கக்கூடிய இயக்கம், மக்களோடு இருக்கிறதுனால எங்களுக்கு மக்கள் என்ன பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது. நீங்களும் எங்கள் கூட வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சி முடிச்சுட்டு வாங்க டீ குடிக்க போவோம், என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம். வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்க போகிறாங்க, விடுங்க, நாங்கள் பார்ப்போம். அதிமுக திமுக இல்லை திமுக வெர்சஸ் அதிமுக, இப்படி தான் இந்த தமிழ்நாடு வந்து இருக்கும் அப்படின்றது தான் 2 கட்சிகளுடைய ஒரு வேத வாக்கா இல்லை விதிவிலக்காவே இருக்கணுன்றது விருப்பமாக இருக்கா? இல்லை கட்சிகளுக்குமே கேட்குறேன். அதாவது தமிழ்நாடை பொறுத்தவரையும் அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டு மக்களோட அந்த பழக்க வழக்கங்களை பார்த்திங்கன்னா அதிகமாக இறைபக்தி கொண்ட மாநிலம், அதிகமான கோயில்களை கொண்டது. இங்கே தான் வந்து தேவார பாடல்கள் பெற்ற தலங்களும் இருக்குது, திவ்ய பிரபந்தங்கள் பாடல் பெற்ற தலங்களும் இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு உள்ள அளவு கோயில் உள்ள பல 1000 வருஷம் 2000 வருஷம் கோயிலெலாம் வடநாட்டை பார்க்கக்குள்ள தமிழ்நாட்டில் பல கோயில்கள், பழமையான கோயில்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில், அதிகமாக சாமி கும்பிடக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஏன் பிஜேபி இங்கே கால் ஊன்றி ஏலவில்லை என்றால்,
திராவிட கட்சிகள் மக்களுக்கு இயக்கமாக மாறி மக்களுக்கு உதவி செய்கிறதுனால என்னதான் சிவராத்திரிக்கு போய் லட்சம் பேர் சாமி கும்பிட்டாலும் மறுநாள் தேர்தல் என்றால் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பிஜேபி ஒற்றை இலக்கத்தை தாண்ட முடியாது. என்ன நான் கேட்குறது அது இல்லை. இப்போ 4 முனை போட்டி அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, திமுக அதிமுக விஜய் சீமான் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஆனால் பேசும்போது எல்லாமே வந்து இது அதிமுக பக்கம் வந்தாலும் சரி திமுக வெர்சஸ் அதிமுகன்னு தான் இருக்கணும். இல்லை என்ன காரணம்னா, திமுக ஒரு 75 ஆண்டு கால இயக்கம், அதிமுக ஒரு 50 ஆண்டு காலத்தை தாண்டின இயக்கம். முதல்ல இந்த தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளில் கிராஸ் ரூட் லெவல் வரையும் அடிமட்ட அளவு வரையும் நிர்வாகிகளை கொண்ட ஒரே இயக்கம் திமுக. திமுகவை பொறுத்தவரையும் தலைவர்கள் ஆரம்பித்து கீழே கிளைக்கழக செயலாளர் பிரதிநிதி, வார்டு செயலாளர் வரை நீங்கள் எந்த ஊருக்கு போனீங்கனாலும் ஒரு உள்கட்டமைப்பு வசதி, அந்த கிராஸ் ரூட் லெவல் வரையும் பார்ட்டியோட கேடர்ஸ் வந்து நிர்வாகியாக இருப்பாங்க. திமுக மெயின் கட்சியில் மட்டும் இல்லை, இப்போ இளைஞர் அணியிலையும் அந்த மாதிரி ஒரு வந்து வார்டு வரையும் பொறுப்பாளர்கள் போட்டாச்சு. ஐடி விங்கிலையும் பொறுப்பாளர்கள் போட்டாங்க. மகளிர் அணியும் இப்போ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஓரளவு திமுக அளவுக்கு உள்கட்டமைப்பு அந்த கிராஸ் ரூட் லெவல் வரையும் பார்ட்டி இருக்கோ இல்லையோ, திமுகவில் ஒரு 50-60% வரை அதிமுகவில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த தேசிய கட்சிகளான காங்கிரஸும் பாஜக கட்சியும் தவறிடுச்சு. அவங்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல. விஜய் வந்து ரசிகர் மன்றமாக இருந்தது, அரசியல் கட்சியாக மாறி இருக்க ஒழிஞ்சு இன்னும் விஜயால் மாநில பொறுப்புகளுக்கு கூட ஆள்களை போடல. இன்னும் அந்த 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 விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி முழுமையான அரசியல் கட்சியாக இன்னும் பரிமளிக்கவில்லை. நிர்வாகிகளில் இன்னும் குழப்பங்கள் இருக்குது. நிர்வாகிகள் பல மாநில நிர்வாகிகள்லாம் போடலை. அவங்களுக்கு இன்னும் அவங்க வந்து கிராஸ் ரூட் லெவலில் போடணும். கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டு தாண்டி போச்சு, கிட்டத்தட்ட 2 ஆண்டு நெருங்கக்குள்ளே இந்நேரம் அதுக்குள்ளே வேலையை பார்த்துருக்கணும். பட் விஜயை பொறுத்தவரையும் என்ன பிரச்சனைனா, அவர் இன்னும் வெளியில் வரல. இஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ், அலுவலகத்திலேருந்து வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாரே ஒழிய இன்னும் அவர் வந்து தொண்டர்களையோ மக்களையோ சந்திக்கிற வாய்ப்பும் அவர் ஏற்படுத்திக்க போகிறாராங்கிறது தெரியல. அதே போல் சீமானியும் பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல மாவட்ட நிர்வாகிகள் அந்த கட்சியிலேருந்து விலகி திமுகவில் வேறு கட்சியில் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்து போன சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலிலும் இருந்த பலம் இப்போது நாம் தமிழர்கிட்ட இல்லை. பாதி பேர் வந்து திமுகவில் சேர்ந்துட்டாங்க, சில பேர் விஜய்கிட்ட சேர்ந்துட்டு தான் சொல்கிறாங்க, சில பேர் வேறு கட்சிக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் தருமபுரி போன்ற மாவட்டங்கள், திருச்சி தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லாம் அந்த நாம் தமிழர் கட்சி கூண்டோடு கலைக்கப்பட்டு விட்டது. அதனால் அவரும் சீமானும் என்ன சொல்கிறாரு, நான் உட்காரு, எந்திரி, ஜெயிச்சா உன்னை தேவலில் தூக்கிட்டு போவேன், தோத்தா பாடையில் தூக்கிட்டு போவேன்னு பேசுகிறாரு. இந்த மாதிரிலாம் பேசினா அந்த கட்சியில் யாரும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அவர் எதற்காக அரசியல் இயக்கம் நடத்துகிறாருங்கிறது தெரியல. தொண்டர்கள் தான் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு பலம். அந்த தொண்டர்களையும் நிர்வாகிகளும் உதாசீனப்படுத்தி பேசுகிற பேச்சு என்ன காரணத்தினால, அது அகம்பாவத்தில் பேசுகிறாரா இல்லை அரசியல் அறியாமையால் பேசுகிறாராங்கிறது தெரியல. இந்த திராவிட கட்சிகளை பொறுத்தவரையும் என்னன்னா, நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எனது அருமை உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே அப்படின்னா, உடன்பிறப்புகள் அப்படின்னா வந்து திமுக தொண்டர்கள் அனைவரும் என்னுடைய சகோதர சகோதரிகள்னு சொன்னார். அதே போல் எம்ஜிஆரை பார்த்திங்கன்னா ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்கள் என்பார். அதனால் அந்த 2 கட்சியிலையும் கட்டமைப்பு சரியாக இருக்கிறதுனால அந்த கட்சி 2ம் வலுவாக இருக்குது. மற்ற கட்சிகள் அந்த அளவுக்கு வளராத காரணத்தினால தான் வென்எவர் எனி எலெக்ஷன் இஸ் கண்டக்டட் இன் தமிழ்நாடு இட் வில் பி டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. வேறு யாரும் புதுசாக உள்ளே வந்து நுழையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு பெரும் ஆபத்து இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் சூழ்ந்திருக்கு. என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பழைய வரலாற்றை பார்த்திங்கன்னா, எந்த மாநில கட்சியோடு கூட்டணி வைக்கிறதோ அந்த மாநில கட்சியை நசுக்கி அந்த மாநில கட்சியை வலுவிழக்க செய்து ஆட்சியை பிடிக்கிற ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரிசாவில் பார்த்திங்கன்னா இப்படி தான் பிஜு பட்நாயக்கோட பிஜு ஜனதாதளோட கூட்டணி வச்சு அவங்களோட இருந்து அவங்கள நசுக்கி அவங்கள வந்து வலுவிழக்க செய்து ஆட்சியை பிடிக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா அதனுடைய கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்யக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கூட திருமாவளவன் அவர்கள் கூட அதிமுகவை எச்சரிக்கிறார். என்னென்னா, ஜாக்கிரதையாக இருங்க பாரதிய ஜனதா கட்சிக்கிட்டங்கிறது. என்ன காரணம்னா,
இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத இன்னும் தெளிவாக சொல்லலை. கூட்டணிக்கு தலைமை யாருன்னு தெளிவாக சொல்லலை. யார் அதிமுகவா? ஆமாம் ஆமாம். யார் வந்து சீட்டு எவ்வளோ சீட்டு ஒதுக்க போகிறாங்க எடப்பாடி சொல்லிட்டாரு, கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் தான் முதலமைச்சர் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. மற்றவங்க சொல்லணும், அவங்க முதலாளி சொல்லல. இன்னும் அவங்க தான் சொல்லிட்டாங்களே. பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி ஒரு முதலாளி இன்னும் சொல்லல. அமித்ஷா தான் வந்து சொல்லிட்டு போயிட்டார்ல. ஒன்றும் தெளிவாக சொல்லலை. என்ன தெளிவாக சொல்லலை? அதாவது அவர் என்ன மோடி இங்கே எடப்பாடின்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி கூட்டணியுடைய தலைவர்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் முடிவு செய்வோம்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் அதிமுகவில் இருந்து ஒருவரை முடிவு செய்வோன்னு இருக்காரு. அது எடப்பாடி தாங்கிறத தெளிவாக சொல்லல. அமித்ஷா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லை, அவங்க கூட்டணிக்குள்ள எங்களுக்கு இங்க அதிமுக தான் உங்களுக்கு சீட்டு பிரிச்சு கொடுக்கணும். அதிமுகல தலைவர் யாரு? எலெக்ஷன் அப்போ திமுக என்ன எலெக்ஷன் அன்னைக்கு யாருன்னு தெரியுமா? உதயநிதி ஸ்டாலினா இல்ல ஸ்டாலினான்னு ஏதாவது? எங்களை பொறுத்தவரைக்கும் தெளிவாக சொல்லிட்டோம் சார். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக 2026 மேல பதவியேற்பார்னு தெளிவா சொல்லிட்டோம். யாரோ டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்து நாங்க முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு அதிமுக அப்படிதான் சார் இன்னைக்கு அந்த கட்சியோட நிலைமை. அதுக்கு எவ்வளவு சீட்ல நிக்க போகுதுன்னு தெரியல. அதை பத்தி நீங்க இல்ல நாங்க ஏன் கவலைப்படுறோம்னா சார், பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கபலீகரம் செய்ய நீங்க கவலைப்பட வேண்டியது நீங்க ஜெயிக்கிறது உங்க கூட்டணி கட்சி. சார் எங்களுக்கு சார் தொகுதி பங்கீடு சார் எங்களுக்கு எதிரியும் சிறுத்தைகள் கேட்கக்கூடிய சார் எங்களுக்கு எதிரியும் தமிழ்நாட்டுக்கு உகந்த எதிரியாக இருக்கணும். புரியுதா? அதான் சார் அதை பத்தி நீங்க கவலையே அதிமுக தலைமையில கருத்தியல் ரீதியாக திராவிட கட்சிகள் தான் இங்க பரிமளிக்கணும். இல்ல நீங்க இந்த நரேட்டிவை தான் செட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க பாஜக உங்களை அழிச்சிரும், முதலமைச்சர் யாருன்னே தெரியாது, இதைத்தான் நீங்க சொல்றீங்களே. சார் நடக்கிறதா சொல்றோம் சார், புதுசா சொல்லல. தெளிவா இருக்காங்க சார். முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் தெளிவா அவங்க ஒரு ரூட் எடுத்து போயிட்டு இருக்காங்க. யார் சொல்லியிருக்கா? எடப்பாடியே சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதா அமித்ஷா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. நீங்க அவர் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அதிமுக தான் ஒருத்தர் முதலமைச்சர் பண்ண செங்கோட்டையன் வருவாரா? வருவாரா? அதான் நீங்களே சொல்றீங்களா 3-4 பேர் வருவாங்களா? இல்ல உங்களுக்கு இவ்வளவு தெளிவா இருக்கீங்க ஸ்டாலின் தான் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் இல்ல, ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினா இருக்குமோ அப்படின்றத கன்ஃபியூஷன் வரும். எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது சார். அப்ப அவங்களுக்கு இருக்காது சார். அவங்களுக்கு இருக்கே. இல்ல யார் சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. நீங்க தான் அந்த நரேட்டிவ் செட் பண்றீங்க சார். எடப்பாடி பழனிசாமி தான். இப்ப சொல்லட்டுங்களா நான் அந்த மீடியாவை பத்தி இப்ப சொல்லட்டுங்களா? இந்த விஷயத்தை இது பண்ணதே மீடியா தான். இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டதே மீடியா தான். எதை? உங்க மீடியா தான். நீங்க சொல்றீங்க இல்லையா இப்ப பி டீமா அதிமுகவோட பி டீமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திமுக பி டீமா இருந்துச்சு இல்லையா? அந்த மீடியா தான் சொல்லுச்சு. இல்ல மீடியா கலப்பல. இதை கிளப்பி விடுறதே பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னா அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட ஹிடன் அஜெண்டா என்ன தெரியுமா? பாஜகவே அதிமுகவை கபலீகரம் செய்யணும். அதிமுக தொண்டனுக்கு தெரியுமா தெரியாதா? வலுவிலக்க செய்யணும். அதிமுக தொண்டனுக்கு தெரியுமா தெரியாதா? யாருக்கு ஓட்டு போடணும்னு, யார் தலைமை நின்னா ஓட்டு போடணும் அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியாம தானே குழம்பிட்டு இருக்காங்க. அது எப்படி தெரியாம இருக்கும்? தெரியாம போறாங்க எல்லாரும் அவங்க தொண்டர்களா இருக்காங்க. எங்க சார் தெரியாம தானே குழம்பிட்டு இருக்காங்க. அதனால தானே பழனிசாமி மேல 10 தேர்தலில் ஒரு தேர்தல் கூட வெற்றி பெற முடியல. அதெல்லாம் பாருங்க சார், பழைய வரலாறு எடுத்து பாருங்க. தோல்வி வேற சார். அவர் தொண்டர்கள் யார் கூட நிக்கிறாங்க, யாருக்கு தலைமை முக்கியத்துவம் கொடுக்குறன்றதானே சார் முக்கியம். தொண்டர்களே ஒரு குழப்பத்துல இருக்காங்க சார். அவர் ஏன் சார் மேடை ஏறி அவர் வந்து முன்று பேசுறாரு, எல்லாமே பண்றாரு. யார் முதலமைச்சர் வேட்பாளர்? பொதுச் செயலாளர் சார். பொதுச் செயலாளருங்கிற முறையில் அவர் பேசுறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியில் எவ்வளோ குழப்பம் இருக்குன்னு பாருங்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தினகரனுக்கு அழைப்பு இல்லை அந்த விழாவில். சரி. ஓ பன்னீர்செல்வம் அவங்க கூட்டணியில் இருக்கதா சொல்கிறாங்க. சரி. அவருக்கு அழைப்பு இல்லை. சரி. அப்புறம் என்ன? இதில் என்ன இருக்குது? அது அவங்க கட்சி பிரச்சனை. அது சார் அவங்க பிரிஞ்சவங்கள நான் சேர்க்க மாட்டேன் எடப்பாடி எப்பயோ சொல்லிட்டாரு. அவங்களாம் அவங்க பிரச்சனை. அது என்டிஏ. அது அமித்ஷா என்ன சொல்கிறாரு? அவங்களாம் எங்கள் கூட்டணியில் தான் இருக்காங்கங்கிறாங்க. எங்க கூட்டணியில் இருக்கிறதா சொல்றாரு. அதிமுக இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லையே. அப்ப அதிமுக தலைமையில கூட்டணி தானே நீங்க சொல்ற மாதிரி வச்சீங்க. அப்ப அதை முடிவு செய்ய வேண்டியது எடப்பாடி தானே. அமித்ஷா எப்படி சொல்றாரு? எடப்பாடி தான் சொல்லிட்டாரு. அமித்ஷா எப்படி அப்புறம் வந்து தினகரனும் அது அவங்க கட்சி பிரச்சனை, அதுக்கு நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. நான் கேட்கறது தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தலைமையில தானே கூட்டணின்னு சொல்றீங்க அதிமுக. அப்படிங்கக்குள்ள தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் எங்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்றாங்கல்ல. ஆமா. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி என்டாஸ் பண்ணாரா சார்? என்டாஸ் பண்ணாரா? அதாவது பாஜக கூட அவங்க இருக்காங்க, அந்த கூட்டணியில தான் இருக்காங்க.
இந்த இல்ல கூட்டணி அந்த கூட்டணியில இருக்கிறார்கள் என்று சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாரா இல்ல இந்த இதுக்கு அழைப்பு விடுத்தாரா? சொல்லுங்க. தமிழகத்தை மீட்போம் அதிமுகவுடைய சுற்றுப்பயணத்துக்கு அவர் ஏன் சார் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஏன் கலந்துக்கிறாங்க? அவங்க வந்தாங்க, கலந்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். போய் வாங்கன்னு யாரையும் கூப்பிடலையே, நாங்களும் சார். அப்ப அழையா விருந்தாளியா பாரதிய ஜனதா கட்சி கலந்துக்கிட்டாங்களா? இருக்கட்டுமே, நீங்க இவ்வளவு டென்ஷன் இல்ல அழையா விருந்தாளியா கலந்துக்கிட்டாங்களா? நாங்கெல்லாம் டென்ஷன் ஆகல சார். நீங்க உங்க ஓரணியில் தமிழ்நாடு நாங்க சிறப்பா ஓரணியில் தமிழ்நாடு சிறப்பா பயங்கரமா இருக்குன்றீங்க. ஆனா நீங்க வந்து அதிமுகவே போக்கஸ் பண்ணிட்டீங்க. என்னமோ நடக்குது என்னமோ. அப்ப அவங்க சொல்றது உண்மைதானே? எங்க அவங்களுக்கு கூடுற கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் சார். ஒரே விஷயம், பிரச்சனை, அவங்க கூட்டணியில் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்க. கூட்டணி எங்களுக்கு கூடுற கூட்டத்துல அதெல்லாம் ஒரு கூட்டமே இல்ல. கூட்டத்தை வச்சு ஒண்ணும் நடக்காது சார். ஓட்டு போட மாட்டாங்க. கூட்டம் அது ஒரு கூட்டமே இல்ல. கூட்டத்தை நீங்க சொல்லாதீங்க. நீங்க தான் சொன்னீங்க கூட்டத்தை சொல்லாதீங்க. அது கூட்டமே இல்ல. கூட்டமே 2011 வந்த கூட்டத்துக்கே வந்து ஜெயிச்சிருக்கணும். திமுக ஜெயிக்கல, விட்டுருங்க. கூட்டத்தை வந்து கூட்டம் வந்து அவருக்கு கூடுற கூட்டம் வேற கூட்டம் சார். அதெல்லாம் சொல்ல முடியாது, பப்ளிக்கா பேச முடியாது. புரியுதா? சபை நான் எடப்பாடி மாரி நான் பேச முடியாது, திறந்தாழ்ந்து நான் இறங்கி பேச முடியாது. ஒரே ஒரு விஷயம், அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. அந்த கூட்டணியில இன்னைக்கு 2 கட்சி தான் இருக்கு. சொல்ல எந்த கூட்டணியுமே இன்டாக்டா இருக்கு இல்ல, எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு சார். நாங்க தெளிவா சொல்லுவோம் சார். இப்போ இருக்கு, தெளிவா சொல்லுவோம் சார். இப்போ இருக்கு சார். நானும் தெளிவா சொல்றேன். இப்போ இருக்கு. இப்போ இல்ல, 2036க்கும் இருக்கும், 31க்கும் இருக்கும். திருமாவளவன் அவர்களும் சண்முகம் அவர்களும் பேசுறத வைக்கும்போது எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அது மக்கள் நினைக்கிறாங்க. அதே மாதிரிலாம் அவங்க வந்து கூட்டணி நான் போற டீ கடையில சொல்றாங்க சார். ஒரு அரசா பத்தி சார், நான் இன்னைக்கு ஒரு டீ குடிக்க போனேன். அங்க சொல்றாங்க, என்ன திருமாவளவன் சண்முகம் கட்சி விட்டு நான் டீ குடிக்க போன இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க வந்து அரசை விமர்சிப்பாங்களே ஒழிய இந்த கூட்டணியை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டணியில் அவங்க இன்னைக்கு நேற்று பயணிக்கல. 2019 பாராளுமன்ற தேர்தலில் இருந்து 5 தேர்தலாக ஒன்னா பயணிச்சுட்டு இது 6வது தேர்தல். பிரிய மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனால நீங்க பிரிவாங்கன்னு நீங்க பகல் கனவு காணாதீங்க. இதைத்தான் நானும் சொல்றேன். எதையுமே நம்ம யூகிக்க முடியாது, அது நெருங்கும் போது தான் சார். இதுல எங்க கூட்டணியை பற்றி நீங்க 100% இந்த கூட்டணி தொடரும். அதே மாதிரி இன்னும் எங்க தலைவர் இன்னும் சில கட்சிகள் வந்து சேரும்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி சார், அவர் முதல்ல அந்த கூட்டணி தலைவரா இருக்காரான்னு பாருங்க, அப்புறம் பேசலாம் எடப்பாடியை பத்தி. அந்த கூட்டணி கட்சி தலைவரா அவர்தான் இருக்காரு. அவர் அந்த டூர் முடியக்குள்ள அவர் தலைவரா இருக்காரா இல்ல யார் தலைவரா இருக்காருன்னு பாருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் சார். உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது.